ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्. गीता ध्यान श्लोकम्. ॐ पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. சரி, நம்ம இன்னைக்கு 13வது ஸ்லோகத்துல படிக்கலாம். 18வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வ கர்மணாம் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக் விதம் விவிதாश्च ப்ருதக் சேஷ்டாः தைவம் சைவாத்ர பஞ்சமம் ஷரீரவாங் மனோபிர்யத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்யக்ருத புத்தித்வான் நச பஷ்யதி துர்மதிஹி. இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. சரிங்க, 13ல நம்ம சொல்லும் போது கர்மங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். எதுக்கு இந்த தலைப்பு ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஆத்மா அகர்த்தா. இது வரைக்கும் சந்நியாசம் தியாகம் இரண்டுடைய தத்துவத்தை பத்தி சொல்லிட்டு வந்தாரு. சொல்லிட்டு வந்துட்டு சர்வ கர்ம பல தியாகம், அதுதான் சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம். அத சொன்னவர் இப்ப நம்ம கர்மம் கர்மம்னு பேசிட்டே இருக்கிறதுனால இதே ஆத்மா அதனுடைய ஸ்வரூபத்துல பார்த்தா எந்தவித கர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அத சொல்றதுக்கு எப்படி என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, அப்ப கர்மத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எது அதை விளக்க ஆரம்பிக்கிறார். எங்க விளக்கப்பட்டிருக்கு? சாங்கியே கிருதாந்தே. கிருதாந்தே சாங்கியே. வேதாந்த சாஸ்திரத்தில் சர்வ கர்ம நாம் சித்தி, அனைத்து விதமான கர்மங்கள் சாதிப்பதற்கு, கர்மங்கள் செய்வதற்குன்னு எடுத்துக்கலாம். எல்லா கர்மங்களும் செய்வதற்கு இந்த 5 விஷயங்கள் தான் காரணமாக அமைகின்றதை தவிர, அந்த தவறான அவர் சொல்லல. நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த 5 விஷயங்கள் தான் காரணமாக அமைகின்றது. என்னென்ன அது சொல்லிட்டார். அதிஷ்டானம் நம்மளுடைய உடல், அப்புறம் கர்த்தா இந்த உடல்ல நாம் வைத்திருக்கின்ற நான் என்கின்ற அபிமானம், நான் செய்பவன் அப்படின்ற அபிமானம், அகங்காரம். அடுத்து பிருதக்விதா கரணம், இந்திரியங்கள், வெவ்வேறு விதமான இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். சரி, அப்புறம் என்ன? பிருதக் சேஷ்டாக. சேஷ்டா சொல்லும் போது பிராணன்கள் நம்ம பார்த்தோம். இப்படி விவிதா பிருதக் சேஷ்டா அத்திர. அப்புறம் 5வதா என்ன? தெய்வம். தெய்வம் என்பதோடு சேர்த்து பஞ்சமம், 5 காரணங்கள் கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம எதை கொஞ்சம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும்னா, அதிஷ்டானம் நமக்கு ஓரளவுக்கு புரியுது. உடல் தான் இருக்கு. உடல் நமக்கு நேரடியா உடல் தான் எல்லா செயலையும் ஈடுபடுது. அப்புறம் நான் செய்கிறேன்றதும் நமக்கு தான் இருக்கு. அது நம்ம விட்டு போகுதா? நான் தான் முன்னாடி நிற்குது. எது பண்ணாலும் அதுவும் நமக்கு தெளிவா இருக்கு. கர்மத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த அகங்காரம், நான் சொல்லும் போது
இந்த உடலை தவிர்த்து நான் நமக்கு ஒரு எண்ணமே கிடையாது. இந்த உடல் மனம் புத்தியெல்லாம் சேர்த்து நான் எண்ணம் இருக்குல்ல, அந்த நானை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் கர்த்தா, நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, அகங்காரம்னு பேர் அதுக்கு. அதுவும் நமக்கு தெரியுது. உடல் சம்பந்தப்பட்ட கர்மத்துல நான், இந்த நான் என்கின்ற அகங்காரம், இந்த உடல் மனம் புத்தின்ற அபிமானம் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த உடல் இயங்குவதற்கு என்ன வேணும்? கண்டிப்பா நமக்கு தெரியும், பிராணன்கள். பிராணன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, பிராணன்கள் தேவைப்படுது. ஆனா அந்த பிராணன்கள் இந்த உடல், நம்ம பொதுவா இந்த உடல்னு சொன்னாலும் அந்த கர்மங்கள்ல ஈடுபடுகின்ற கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதனுடைய இயக்கத்துக்கும் இந்த பிராணங்கள் தான் உறுதுணையா இருக்கு. இந்த பிராணங்கள் இது வரைக்கும் நமக்கு தெரியுது, நம்மளால ஓரளவுக்கு ஊகிச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பஞ்சமம், தெய்வம், ஐந்தாவது காரணமாகின்ற இந்த தெய்வம், அதிஷ்டான தேவதை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது எந்த அளவுக்கு புரியுது, புரிஞ்சுக்க முடியுதுன்னு தெரியல நமக்கு. ஆனா அந்த அதிஷ்டான தேவதைன்றதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சூரிய தேவதான்னு வச்சுட்டா அது கண்களுக்குன்னு சொல்றாங்க. சரி, கண்களுக்கு விட்டுடலாம், கண்களுக்கு இருக்கட்டும், கண்களுக்கு தனியா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துட்டா, அந்த சூரியனுடைய சக்திக்கு ஆதாரமாக இருக்கின்ற சக்தி அது சூரிய தேவதான்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனுடைய இயக்கத்திற்கே காரணமாக இருக்கு. ஒரு அது இல்லைன்னா என்ன கிடையாதுங்க, இந்த உலகமே இல்லையே. இந்த உலகம், நம்ம வாழ்கின்ற இந்த உலகம் இருக்கா சூரியன் இல்லைன்னா? இல்லவே இல்லை. அப்படி பார்க்கும்போது இங்க அப்ப என்ன சொல்லலாம், நம்ம இது கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு சூரிய தேவதை பத்தி சொன்னோம், சூரிய தேவதான்னு சொன்னோம் நம்ம. இப்ப அந்த சூரிய தேவதை, சூரியன் எங்க இருக்கு? எங்கேயோ. இவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த பிசிக்கல் சூரியன் இப்ப இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறது தேவதான்னு சொல்றது அதுக்கும் காரணமாக இருக்கின்ற சக்தியை பத்தி. புரியுதா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? சரி, இப்ப நம்ம பார்க்கிற கிராஸ் சூரியன் அதை எடுத்துட்டா, ஸ்தூலமான சூரியன் நம்ம பார்க்கக்கூடியது, அதை எடுத்துட்டாலே நம்ம என்ன சொல்றோம், எங்கேயோ இருக்கு சொல்றோம், எங்கேயோ இருக்கு. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, அது எங்கேயோ இல்ல, அது எங்கேயோ இருந்தாலும் என்னுள், என்னை சுற்றி எல்லாம் கலந்திருக்கு. இது உண்மையா இல்லையா? இது உண்மைதானே? அது அது வந்து எங்க இருக்கு? என் வரைக்கும் அது இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, அங்கிருந்து என்னை சுற்றிலும் எல்லா இடத்துலயும் அது ஊடுருவி பரவி இருக்கு. இது கரெக்டா? இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல? ஊடுருவி பரவி இருக்குல்ல. ஓகே, அது இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி. இரவுல கூட சூரியன் பரவி இருக்கு. ஆமா, அதானே பரவி இருக்கு, நில ஒளியா பரவி இருக்கு. அதுதான் சூரியன் தான் அதிஷ்டானம் பாருங்க, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது இல்லாமல் இயக்கமே கிடையாது. அப்ப நம்ம இங்க என்ன தெய்வம்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஸ்தூலமான சூரியனை சொல்றோம். அந்த சூரியன் சொன்னா கூட, இந்த ஸ்தூலமான சூரியன் எடுத்துட்டா கூட என் வரைக்கும் அது என்ன பண்ணிருக்காது, என் வரைக்கும் என்னை சுற்றிலும் அது ஊடுருவி பரவி இருக்கு. இப்போ அது இது ஒண்ணு புரிஞ்சிடுச்சுன்னா, இதே மாதிரி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்மளுடைய உடல் அதிஷ்டானம், நான் தானே செயல் புரிகிறேன். அப்போ அதுல எனக்கு என்னெல்லாம் தெரியுது, அதிஷ்டானம் தெரியுது, உடல் தெரியுது, அகங்காரம் தெரியுது, பிராணங்கள் தெரியுது, கர்மேந்திரியம், ஞானம் தெரியுது. இது மட்டும் இல்ல, இதற்கு பின்னாடி இதை எல்லாவற்றையும் இயக்குகின்ற ஆற்றல் சக்தியாக இருப்பதுதான் தேவதை. இதுக்குள்ள அது இங்க மட்டும்தான் இருக்கா? எப்படி இருக்காது? இப்படி எப்படி அது செயல்புரிகிறது? இதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு ரொம்ப எளிமையான உதாரணம். அப்படி சூரியனை ஒரு உதாரணம் சொன்னோம். இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய அரசாங்கம் டெல்லியில இருக்கு, இல்ல சென்னையில இருக்கு. மத்திய அரசாங்கம் டெல்லியில இருக்கு, நம்மளுடைய மாநில அரசாங்கம் சென்னையில இருக்கு. அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்லலாமா? அங்க மட்டும்தான் இருக்கா அப்போ? மத்த இடத்துல இல்லையா அது? அப்போ ஒரு இடத்துல அந்த அரசாங்கம்ன்ற ஒரு 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 அடையாளத்துக்கு நம்ம சுட்டி காட்டினாலும், அந்த அரசாங்கம்ன்றது எங்க பரவி இருக்கு? நம்ம வீடு வரைக்கும், நம்ம வீடு கிச்சன் வரைக்கும், நம்ம வீட்டு சமையல் அறை, நம்ம வீட்டு பாத்ரூம் வரைக்கும், கழிவறை வரைக்கும் பரவி இருக்கு. என்ன அத்தனையிலையும் அரசாங்கம் கலந்துருக்கு. நம்ம கட்டுற வீடு, அந்த சிமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு என்னது எல்லாமே, கரண்ட், சிமெண்ட், மணல், என்னெல்லாம் கல்லு, என்ன பண்ணிருப்பாங்க, அவங்கதான் டிசைட் பண்றாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றும். அப்போ அந்த அரசாங்கம்ன்றது எது வரைக்கும் பரவி இருக்கு? நமக்கு உள்ள வரைக்கும் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. நம்ம தெருவில் நடந்து போனாலும் சரி, வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, எனக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அறியாமையில வேணா அப்படி சொல்லலாம், அது அறியாமை. ஆனா உண்மையிலேயே என்ன இருக்கு? அது பரவி இருக்கு. இது புரியுதுங்களா? ஒண்ணு சூரியன் உதாரணம் பார்த்தோம் ஸ்தூலமா, அப்புறம் அரசாங்கம் சொல்லும்போது நமக்கு புரியுது பாருங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அது மாதிரியே இந்த ஸ்கேன், எம்ஆர்ஐ என்ன வேணா சொல்லலாம். நம்ம இதுல எல்லாம் புலப்படாம நமக்குள்ள தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகள் சொல்லும் போது ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொரு செயலுக்கு காரணமாக இருக்கின்ற எல்லாவற்றுக்குமே அதுதான் ஆதாரமாக இருக்கு நமக்குள்ள. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? இப்ப நம்ம அரசாங்கம் சொன்னோம் இல்லையா, அரசாங்கம் சொல்லும் போது நமக்கு இது புரியுது. அதுல அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் பல்வேறு பிரதிநிதிகள் மூலமாக நம்மளுடைய வார்டு மெம்பர் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே நமக்குள்ள, நம்ம ஏரியால இருக்காரு அவர். நம்ம ஏரியால இருக்கிற அவர்ல ஆரம்பிச்சு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் வரைக்கும். ஆனா அந்த அரசாங்கம்ன்றது அந்த சக்தி, பவர், அது எங்கேருந்து பார்த்தா நம்ம கொடுத்தது, அதெல்லாம் இருந்து போட்டோம். ஆனா இப்ப நம்ம அங்கிருந்து இங்க வரைக்கும் நமக்கு பரவி இருக்குன்னு புரியுது நமக்கு, இல்லையா? நமக்கு புரியுது. அது மாதிரியே இப்ப நம்ம செய்கின்ற செயல்கள் இருக்குல்ல, இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த கர்மத்துல 5 விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த 5ல 4 நமக்கு தெளிவாக இருக்கு, ஓரளவுக்காவது புரியுது. இந்த 5வது விஷயம் ஏன் புரியல, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரியும். நமக்கு வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு, சத்சங்கம் ஒழுங்கா வந்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஈஸ்வரன் தான் யாரு? இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்றவன். அந்த சக்திக்கு ஈஸ்வரன் பேரு. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய முக்கியமான செயல் என்னன்னு பார்த்தா, ஈஸ்வரன் முக்கியமான செயல் கர்ம பல தாத்தா. நம்ம செய்கின்ற கர்மத்துக்கான பலன்களை நமக்கு வழங்குபவர். இது புரியுதா? இது புரியுது. இப்போ கர்மத்துல ஈடுபட்டதெல்லாம் என்னது? கர்மத்துல ஈடுபடுகின்றது இங்க திருப்பி சொல்லியாச்சு. உடல், மனம், புத்தி, அகங்காரம், கர்த்தா சொல்லியாச்சு. அப்புறம் கருவி, கரணங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஈஸ்வரன் நமக்கு கர்ம பல தாத்தா. ஒவ்வொருத்தருக்கும், நம்ம எல்லாருக்குமே கர்ம பலன்களை கொடுப்பவராக இருக்காருன்னு சொன்னா, அவர் எப்படி கொடுக்கிறாரு? அவர் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, இந்த தேவதைகள் என்ன பண்ணுது? இந்த தேவதைகள் சொல்லும் போது நமக்கு ஒண்ணு படத்துல, சினிமால, டிராமால எங்கேயா பாத்துரும், வெள்ளை கலர்ல போட்டு பறப்பாங்க. அதனாலதான் நமக்கு குழப்பமா இருக்கு. தேவதா என்ன அர்த்தம்னா, ஒளி ஊட்டுபவைகள், சக்தி அளிப்பவைகள் அர்த்தம். ஒளிர்கின்ற தன்மையுடைய, ஒளின்னு திருப்பி இந்த டியூப் லைட்டு, இந்த லைட்டு, அந்த லைட்டு ஞாபகம் வச்சு கூடாது. சக்தி அளிக்கின்றவைகள். இப்ப நம்ம சொல்றோம்ல, அவரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுப்பா அப்படின்னு கரண்ட் ஜெனரேட் பண்ற அர்த்தமா? சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஆளு. அரசாங்கத்துல பவர் இருக்கு அவருக்கு. உடனே அவருக்கு பவர்னு இந்த கரண்டா ஞாபகம் வரும் நமக்கு. அந்த மாதிரி தேவதான உடனே கவுன் போட்டுனோ இல்ல வெள்ளை இருக்கு அப்படி ஞாபகம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒளிர் வீசிக்கணும்னே இப்படி லைட் கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூடாது. சக்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருந்து கொண்டு அந்தந்த காரியங்கள் நடைபெறுவதற்கான சக்தியை அளிக்கின்றவர்கள், சக்தி தருகின்றது. அப்போ இந்த தேவதை எப்படி இருக்குன்னா, தேவதான்னு சொல்லும் போது தெய்வம், இங்க தெய்வம்ன்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அதான் தேவதான்ற வார்த்தை பயன்படுத்துறோம். அப்போ நமக்குள்ள அது இருக்கின்றது, தெளிவா சொல்றார். எப்படி? இது 5வது காரணம் இருக்கு. கருவி, கரணங்கள் இயங்குகின்றது, பிராணங்கள் இயங்குகின்றது. இதெல்லாம் இயங்கிறதுக்கு பின்னாடி அதை இயக்குகின்ற அந்தர்யாமியாக இந்த தேவதைகள் இருக்கு. அந்தர்யாமி உள்ளே, அந்தர்ஸ்தித்வா யமயதி, உள்ளே இருந்து கொண்டு நடத்துகின்றது. அதாவது சக்தி அளிக்கின்றது உள்ளே இருந்து கொண்டு. அப்போ இந்த தெய்வம்ன்றது எப்படின்னா, நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த கருவி, கரணங்கள் செயல்படுவதற்கான அதை கட்டுப்படுத்துகின்றன. அதை கட்டுப்படுத்தினு நடத்தோம்னா, நீ இப்ப இதை செய்யக்கூடாது அது சொல்லாது. உடனே நான் யாரையாவது அடிச்சுட்டு இந்த தேவதை மேல பழி போடக்கூடாது. நம்ம யாரையாவது திட்டிட்டு கோவப்பட்டுட்டு இந்த தேவதை மேல பழி போடுவோம். அதுதான் கட்டுப்படுத்தணும்னு. நம்ம அந்த கருவிக்கரங்களை எப்படி பயன்படுத்துறோமோ அது நம்ம கையில இருக்கு. ஆனா அது பயன்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது அது தேவதை.
இது புரியுது இல்லையா? சரி. ரெண்டாவது விஷயம் என்ன? இது போன்று நமக்குள்ள இருந்து கொண்டு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது இந்த தெய்வம். அப்புறம் அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து நமக்குள்ள அந்தரியாமையா இருந்து கொண்டு நாம செய்கின்ற செயல்கள் முழுவதையும் கணக்கில் வைத்துக் கொள்கிறது. அப்படின்னா அர்த்தம், கருவி கரணங்கள் எடுத்துக்கிட்டா இப்ப கண்ணு, காது, மூக்குலாம் இருக்கு பாருங்க, ஞானேந்திரியங்கள். திடீர்னு என்னோட நாக்குல டேஸ்ட் போச்சு. ஏன் போச்சு? கொரோனானால போச்சு. நம்ம அதான் சொல்லுவோம்ல, கொரோனானால போச்சு. ஆக்சுவலா என்ன இருக்கு? கர்ம பலன் வந்திருக்கு நமக்கு. கர்ம பலன் எங்க யாருக்கு வந்திருக்கு? இந்த நாக்குக்கு வந்திருக்கு. அந்த கர்ம பலன் எது வரைக்கும் உனக்கு இந்த நாக்குல டேஸ்ட் இருக்கோ, சுவை இருக்கணுமோ, எப்ப இருக்கக்கூடாதோ அப்ப அந்த கர்ம பலன் நம்மள தேடி வந்திருக்கு. அப்ப அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கர்ம பலனை இந்த தேவதைகள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். எப்படி நமக்கு தேவையான சப்சிடி எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்களா? யார் யார் மூலமாவோ கொடுக்குறாங்க. இப்ப நேரடியா பேங்க்ல போடுறாங்க, தப்பிச்சோம் நம்ம. அதனால சில டைம் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் பாருங்க, இந்த தெய்வம் இருந்து கொண்டு நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கான தர்ம அதர்ம காரியங்களை கணக்கில் வைத்துக் கொள்கின்றது. அப்போ அந்த சரியான நேரத்துல எது கிடைக்கணுமோ, ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த பலனுக்கு தகுந்தபடி அதனுடைய ஆற்றல்களை, நமக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கின்றது. இல்லைன்னா வித்ரா பண்ணிக்குது. இப்போ ஒண்ணு என்ன பண்ணிடுவோம், ஐயோ எனக்கு காதே கேட்கல, வயசாயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். யாருக்கு தெரியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்றோம், நமக்கு தெரிஞ்ச காரணங்கள்லாம் சொல்றோம். ஆனா அந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வருதா? அப்ப யாரோ சில பேருக்கு வரல, சில பேருக்கு சின்ன வயசு ப்ராப்ளமும் வருது. அப்போ இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? நம்ம வெவ்வேறு விதமான இன்ப துன்ப அனுபவங்களை எல்லா வயதினரும் எல்லா காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமாக மாறுபாடான அனுபவங்களை பெறுகிறாங்க. அப்படி பெறும்போது அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? நம்மளுடைய கர்ம வினை தான் அதுக்கு காரணம். அப்ப நம்மளுடைய கர்ம வினை படி நமக்கு தேவையான அந்த கர்ம வினை எப்படி இருக்கு? தர்ம அதர்மமாக இருக்கு நம்ம செய்யறது. அதுக்கு தக்கபடி யார் அதை நிர்ணயம் பண்றது? கர்ம பலனை ஈஸ்வரன் நிர்ணயம் பண்றார். அந்த ஈஸ்வரன் நிர்ணயம் பண்றத இவர்கள் மூலமாக நிறைவேற்றுகிறார். தெய்வம் மூலமாக, இந்த தேவதைகள் மூலமாக நிறைவேற்றுகிறார். இப்ப அரசாங்கத்தினுடைய காரியங்களை அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள் மூலமாக அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த மாதிரி ஈஸ்வரன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவையான கர்ம பலன்களை இந்த தெய்வம் மூலமாக நிறைவேற்றுகின்றார், கொடுக்கிறார். அவ்வளவுதான். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இப்ப இந்த தெய்வம்னு சொல்லும் போது, தெய்வம் கர்மம் கர்மத்துல நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்த ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். இந்த ஒரு ஃபேக்டர், 5வது ஃபேக்டர் கிடையாதுப்பா அப்படி சொல்லிடுவோம் நம்ம. ஆனா அது முக்கியமானது. அது முக்கியமான இடத்துனா ஆற்றல் வழங்குவதில், அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்ம பலனை கொடுப்பதில். ஈஸ்வரன் தான் ஃபைனல். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இது அறிந்து கொண்டிருக்கு. தெய்வம் நமக்குள்ள கூட தேவதைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கு. அதுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ நமக்குள்ள அந்தரியாம இருக்கிறது இந்த தெய்வம்னு சொன்னா, அதுக்கும் பின்னாடி அந்தரியாமையா இருக்கிறது ஈஸ்வரன். அவருக்கு தெரியும். அந்த ஈஸ்வரன் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இது புரியுதுங்களா? இது கம்யூனிகேட் ஆச்சா இந்த விஷயம் நம்ம சொன்னது? ஓகே. அப்ப அதனால தெய்வம்ன்றது 5வது காரணம் கர்மத்துல நாம டேக் இட் ஃபார் கிராண்டட் சொல்ல போறேன். இல்லைன்னா தெரியாது. ஒண்ணு அதை புரிந்து கொள்ள மாட்டோம், இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ சொல்லிட்டு போறாங்க, மூட நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, மூடமும் இல்லை, ஃபேக்ட், 100% ஃபேக்ட். இப்போ ஏன்னா டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க பாருங்களேன், இது எப்படி நடந்ததுனே தெரியலையே, இது ஏன் நடந்ததுனே தெரியலையே. அவங்களா ஏதோ ரீசனிங் வச்சு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதோ காரணம் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கும் மேல அது சரியாகும் இல்ல சரியாகாது. என்னன்னு பார்த்தா தெய்வம், இந்த தெய்வம் இருக்கக்கூட தேவதை நமக்குள்ளே இருக்கு. அது டிசைட் பண்ணும் நம்மளுடைய தர்ம அதர்மத்துப்படி
இவனுடைய இந்த கரணம் கருவிகள் இந்த செயலுக்கு இப்போது அவசியமா இல்லையா? அவசியமா இல்லைன்னா இப்ப அனுபவம், இந்த அனுபவம் உனக்கு வேணுமா வேணாமா போடு, அவ்வளவுதான் டிசைட் பண்றது. அது 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 வந்து செயல் அலுவலர்கள் மாதிரி அது செயல்படுகிறது கரெக்டா. ஆனா ஃபைனல் அத்தாரிட்டி ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தான் கர்மபல தாத்தா. அவரும் என்ன நமக்குள்ள அந்தரியாமையே இருக்காரு. அது மட்டும் இல்ல, நமக்கு வேதாந்தத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? ஈஸ்வரன் அபின்ன நிமித்த உபாதான காரணம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அவர் தான் அனைத்துக்கும் காரணமாகவே இருக்கார். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஈஸ்வரன் இருக்கிறார். அவருடைய பிரதிநிதியாக இந்த தேவதைகள் இருக்கு. திருப்பி தேவதைகள் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? எவ்வளவு சொன்னாலும் நமக்கு இதான் ஞாபகம் வரும். ஏதாவது பாட்டுல வந்து கவுனை போட்டுன்னு பறந்துட்டு இருப்பாங்க தேவதைகள். அதனால நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். அப்படி கவுன் போட்டுன்னு பறக்கவங்க எங்க இருக்காங்க? கண்ணுக்குள்ள இருக்காங்களா, உள்ள இருக்காங்களான்றோம். இதெல்லாம் நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டது. சரியா? அப்போ தேவதைகள் நம்ம பார்த்தோம், ஒளி ஊற்றுகின்ற, திவ்னா ஜோதி, ஒளி, ஒளி வீசுகின்ற, ஒளி குடிக்கின்ற அப்படின்னு சொல்லும் போது சக்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஆற்றல்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றலை வழங்குகின்ற, நமக்கும் அப்பாற்பட்டு நமக்குள்ளேயே இருக்கின்றது அந்த சக்தி. சரி, இப்போ நான் மறுபடியும் சொன்னது போல நாம ஏதாவது செஞ்சுட்டு தேவதை மேல பழி போடக்கூடாது. அப்போ நான் இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க, எனக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த தேவதை தான் பண்ணிச்சுன்னா தேவதைக்கு அவார்டு கொடுப்போமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நம்ம தான். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே தேவதை. எங்க இன்வால்வ்டு எங்க இன்வால்வ் இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். அகங்காரம் இன்வால்வ், அகங்காரம், மனம் புத்தி இன்வால்வ்டு. மனம் புத்தி தான் புருஷார்த்தம். அதுதான் வந்து தன்னுடைய வாசனைக்கு தகுந்தபடி முடிவு செய்கிறது. இது செய்யலாமா வேணாமா, இது செய்வோம், இது செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றது. ஆனா அது எது முடிவு பண்ணாலும் செயல்ல வரணும்ல, அதுக்கு ஆற்றல் வேணும்ல. அந்த ஆற்றலை வழங்குவது இந்த தெய்வம், அந்த ஆற்றலுக்கு காரணமாக அமைவது. இது சரியா புரிஞ்சுக்கலனாதான் அது மூட நம்பிக்கை. இது சயின்ஸ சரியா புரிஞ்சுக்காம மூட நம்பிக்கைன்னா அவங்கதான் முட்டாள் தான். அது அவங்கதான். ஓகே, சரி, இது புரியுது இல்லையா இந்த பாயிண்ட்? சரி, இப்படி இந்த அப்படின்னா பாருங்க எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. முக்கியமான விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம், கவனத்திலேயே வச்சுக்கிறது இல்ல. இந்த ஒரு ரீசனிங்லாம், நம்மளுடைய காரண காரியத்தெல்லாம் ஒரு லெவலோட நம்ம நிறுத்திக்கிறோம். அதை தாண்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுது இல்லை லைஃப. ஆனா இது புரிஞ்சுதுன்னா நம்ம எது நடந்தாலும், எது நடக்கும்போது ஐயோ என்னால முடியலையேன்னு சொல்ல மாட்டோம். ஐயோ கையாளாகத்தனம் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். ஓ, இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோ முயற்சி போட்டுட்டோம், இதுக்கு மேலேயும் இது நடந்தது, வெரி குட், இது மேல நடக்குதுன்னு அர்த்தம், இது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமே ஏன் வரலன்னா, இந்த தெய்வம், இந்த தேவதைன்ற ஒரு விஷயமும் புரியல, கர்மபல தாத்தான்றது நமக்கு புரியாம இருக்கும். நமக்கு அந்த கர்மபல தாத்தா இந்த தெய்வம் மூலமாக நம்ம செய்கின்ற கர்மங்களுக்கு அவர் தான் ஆற்றலை தருவராகவும் இருக்கார், அந்த ஆற்றலை வித்ரா பண்றவராகவும் இருக்கார். பயங்கரமான ஆக்சிடென்ட், ஒண்ணுமே ஆகல, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்றோம்ல நமக்கு. ஏன்னா கர்மபல தாத்தா உனக்கு அந்த தேவதை இன்னும் உன்னை ஒன்னும் பண்ணல, அது என்னமோ நம்ம பின்னாடி உட்காந்து குத்தினே இருக்கல நம்மள, அப்படி நினைச்சு கூடாது. ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் நமக்கு எஸ்எம்எஸ் வருதா இல்லையா? டக்குன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திட்டோம்னா, பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது பயன்படுத்தினா டக்குன்னு எஸ்எம்எஸ் வருது பாரு, டமால் வருது பாரு. அந்த மாதிரி கர்மபலன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது சிஸ்டமைஸ்டு எல்லாமே. அந்த மாதிரி இந்த தெய்வம்ன்றதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள சிஸ்டமைஸ்டு ஆர்க்கமா இருக்கு, கர்மத்தோட ஈடுபட்டு கொண்டிருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவரு? இந்த 5 தான்ப்பா. அது இந்த 5ன்றத நம்ம மேலோட்டமா எப்படி பயன்படுத்துறோம்னா 3 விஷயம் தான் பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில. பயன்படுத்தும் போது உடல், வாக்கு, மனசு, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். என்ன பேச்சு பேசுறோம், என்ன சிந்தனை அப்படின்னு, இப்படி செய்யலாமான்னு பார்த்தா 3 தான் இது. அதனால என்ன பண்றாருன்னா சரீர வாங் மனோன்னு சொன்னாலும் இந்த 5குள்ளதான் அடக்கம். அதுவும் இந்த 5 ஃபேக்டருக்குள்ளதான் இந்த 3 அடக்கம். சரீர வாங் மனோபீர் எத் கர்ம பிராரப்தே நரக. நரம் மனிதன் இந்த 3 கரணங்கள் மூலமாக என்ன காரியம் செய்தாலும், எந்த விதமான காரியங்கள், அந்த காரியம் என்னவா இருக்கும்? நியாயம் வா விபரீதம் வா. அது நியாயமான தர்ம காரியமாக இருந்தாலும் சரி, விபரீதம் அதர்ம காரியமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன சொல்றோம், சாஸ்திரிய காரியமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரத்துக்கு விரோதமான காரியமா இருந்தாலும் சரி,
இந்த 5 தான் ஹேத்தவக, பஞ்சைத்தே தஸ்ய ஹேத்தவக. இந்த 5 தான் காரணமாக இருக்கின்றது. அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் தான் சம்பந்தப்பட்டுள்ளது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயங்கள் தான் அது ஈடுபடுகின்றதுன்னு அர்த்தம். ஓகே. அப்படி இருக்கும்போது தத்ரைவம் சதி, இது இவ்வாறு இருக்கும்போது, எது எவ்வாறு இருக்கும்போது, எல்லா விதமான காரியங்களுக்கும் சம்பந்தப்பட்டு அதில் ஈடுபடுவது இந்த 5 விஷயங்களாக இருக்கும்பொழுது, ஆனா ஆத்மானம், ஆத்மாவை கர்த்தாரம் பஷ்யதி, ஆத்மாவை யார் கர்த்தாவாக பார்க்கிறானோ, இந்த 5ல ஆத்மா இருக்கா? ஆத்மா இல்லவே இல்லை. ஆனா அப்படின்னா அர்த்தம், இந்த 5 விஷயங்கள் தான் செயல்களில் ஈடுபடுகிறது, நான் அல்ல. ஆனா நமக்கு எப்படி இருக்கு? நான்ற ஒரு எண்ணம் இந்த உடலோட இருக்கு. ஆனா இதுக்கும் உடல் மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபம் தான் நம்ம உண்மையான சுரூபம். அதனால இந்த நான் என்பது, ஆத்மா என்பது இதில் சம்பந்தப்படமே இல்லை. ஆனா இப்படி கர்மத்துல சம்பந்தப்படாத இந்த ஆத்மாவை கேவலம் ஆத்மானம், இங்க கேவலம்னு நினைத்தோம்னா இதுவும் டெக்னிக்கல் டேர்ம், ஆக்சுவலா வேதாந்தத்தினுடைய வார்த்தை அது. இங்க கேவலம் சொல்லும் போது அது மட்டும் அப்படி இல்லை அர்த்தம். கேவலம்னா இதை தவிர எதுவும் இல்லைன்னு அர்த்தம்னா எந்தவித பேதமும் மற்ற பேதங்கள்ல தான் கர்மமே உண்டாகும். கேவலம் சொல்லும் போது சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதம் சொல்லுவாங்க. அப்படின்னா பேதங்களே அற்ற, எந்த விதமான பேதங்களும் இல்லை. பேதங்கள்லாம் என்னன்னா ஒரே இனத்துல இருக்கக்கூடிய பேதங்கள். இப்ப ஆண் பெண்ணுன்னா அவங்களுக்குள்ளே பேதங்கள் இருக்குல்ல, பெண்களுக்குள்ளே பேதங்கள் இருக்கு, ஆண்களுக்குள்ளே பேதங்கள் இருக்கு. ஒரே இனத்துல இருக்கக்கூடிய பேதங்கள். செடி கொடிகள் தாவர இனங்கள்னு சொன்னா அந்த தாவர இனம்ன்றது, தாவரம்ன்றது ஒரு இனம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்கள் இருக்குல்ல. ஜாத்திய ஒரே இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள், விஜாத்திய ஒரு இனத்துக்கும் மற்ற இனத்துக்கும் உள்ள பேதங்கள். இப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய பேதங்கள் இருக்குல்ல, பாக்குறதுலே தெரியுது. இப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் பேதம், மனித விலங்கு தாவரம் மூணுமே பேதம் இருக்கு. இப்படி ஒரே இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேதங்களும் இதுல கிடையாது, ஒரு இனத்துக்கும் வேறு இனத்துக்கும் இருக்கக்கூடிய பேதங்களும் கிடையாது. சொகத்த பேதம், இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதுக்குள்ளே பேதம் இருக்கு. இப்ப நான் என்ன எடுத்துட்டா கை வேற, விரல் வேற, கால் வேற, இல்ல முகம் வேற, இதுக்குள்ளே பேதங்கள் இருக்கு. ஆனா ஆத்மா எப்படி? கேவலம், கேவலம் ஆத்மானம். இந்த மாதிரி 3 விதமான பேதங்கள் தான் பாசிபிள், சாத்தியம் இருக்கு இந்த உலகத்துல. இந்த 3 வேறுபாடுகளுமே இல்லாமல் இருக்கின்ற ஆத்மா சுத்தம், பியூர். அதை தவிர வேறு ஒன்றே இல்லை. பேதம் இருக்கிற இடத்துல தான் கர்மம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க? பேதமே இல்லை இதுல, அதனாலதான் கேவலம் ஆத்மானம். அப்படிப்பட்ட முழு முதற் பொருள் சொல்லியிருக்காங்க. ஒரே பொருளாக இருக்கின்ற ஆத்மாவை போய் கர்த்தான்னு சொல்லலாமா? கர்த்தாவன் யார் பார்க்கிறானோ, அகிருத்த புத்தித்வாத், அகிருத்த புத்தி அப்படின்னா சாஸ்திர அறிவு இல்லாதவர்கள், சாஸ்திர அறிவு, சாஸ்திரம் மூலமாக குரு மூலமாக ஆத்மாவை குறித்த ஞானம் இல்லாதவர்கள், ஆத்மாவை குறித்த சொரூபத்தை அறியாதவர்கள், ஆத்மா அகர்த்தானே தெரியல இவங்களுக்கு. அகிருத்த, அகிருத்த சம்ஸ்காரம் இல்ல. என்ன சம்ஸ்காரம் இல்ல? சுத்தமா கல்வி அறிவே இல்ல சொல்றோம்ல, அந்த மாதிரி சுத்தமா சாஸ்திர ஞானமே இல்லை. ஏன்னா சாஸ்திரத்துல தான் நம்ம ஆத்மாவை பத்தி சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தை நமக்கு போதிப்பதற்கு குரு இருக்கணும். அப்ப சாஸ்திரம், குரு, உபதேசம், அந்த உபதேசம் பெறாத அகிருத்த புத்தி. இது புரியுது இல்லையா? அகிருத்த புத்தித்வாத், தூய்மை இல்லை. ஏன் அது இல்லை? தூய்மை இல்லை. தூய்மை இல்லைன்றதுக்கு அதுல இம்ப்ளைடு, அண்டர்ஸ்டுட். அதனால அகிருத்த புத்தினா சம்ஸ்காரம் இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனா ஏன் அது எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா சாஸ்திரம் குரு மூலமாக இன்னும் ஆத்மாவை பற்றிய எந்த அறிவும் பெறாதவன், அதனால அவன் இன்னும் பியூரிஃபை ஆகலன்னு அர்த்தம். அதுவும் இன்க்ளூடட். அந்த அர்த்தம் முன்னாடி சொல்லியிருந்தா அதுவும் இதுல நாம சேர்த்துக்கணும், புரிந்துக்கணும். முரண்பாடு இல்ல, வெவ்வேறு அர்த்தம் இல்ல, அதுவும் இன்க்ளூடட் இருக்கு. அகிருத்த புத்தித்வாத். அதனால என்ன ஆயிடுச்சு உனக்கு? துர்மதிகி, துர்மதிகி, துர்மதிகி அஜ்ஞானி, முழுக்க முழுக்க அஜ்ஞானத்திலே இருக்கான். ஏன்னா ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டா ஞானம் இல்லைன்னு சொல்றோம் பாருங்க. தப்பா புரிஞ்சிருக்கான். இல்லாத ஒன்று, ஆத்மா கர்த்தாவே கிடையாது, அதை என்ன நினைக்கிறான்?
கர்த்தான்னு நினைக்கிறான். கேவலம் ஆத்மானம் கர்த்தாரம் பஷ்யதி, எந்தவித பேதமும் மற்ற தன் சொரூப ஒரே சொரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை போய் கர்த்தான் நினைக்கின்ற அகிருத்த புத்தித்வா துர்மதி ந பஷ்யதி, அவன் இந்த உண்மையை பார்க்கவில்லை. எந்த உண்மையை பார்க்கவில்லை? ஆத்மாவினுடைய சொரூபம் அகர்த்தா என்கின்ற உண்மையை அவன் பார்க்கவில்லை. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே இல்லையா? இப்ப அடுத்தது இப்ப என்ன சொல்ல போறான்னா, இப்போ இவன் பார்க்கவில்லை. எதை பார்த்தவர்கள்? ஆத்மா அகர்த்தா என்று உணர்ந்தவர்கள். அவர்களுடைய நிலை என்ன? இவருடைய நிலை என்ன? இவருடைய நிலை என்ன? அகர்த்திரு ஆத்மாவை கர்த்தான்னு பார்க்கின்றவன் உண்மையை பார்க்கவில்லை. ஆத்மா அகர்த்தான்னு பார்க்கவில்லை. அதனால இவன் என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் நினைக்கிறதுனால அப்போ என்ன ஆயிடுச்சு? நான் கர்மம் செய்வதனால இவனுக்கு என்ன வரும்? கர்ம பலன் வரும். கர்ம பலன் வர்றதுனால என்ன கிடைக்கும்? அந்த கர்ம பலனை அனுபவிப்பதற்கு பிறவி வரும். பிறவி வந்தா சம்சாரம். புரியுது? அது கனெக்ஷன் இதுதான். இப்போ இந்த மாதிரி யாரானா இந்த உண்மையை பார்க்கிறார்களோ, இந்த உண்மையை அறிந்து கொண்டார்களோ, அவர்கள் என்ன ஆகிறாங்க? அந்த கனெக்ஷன் தான் அடுத்த பாடல் நம்ம படிக்கலாம். 17வது பாடல். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, புத்திர்யஸ்ய ந லிப்யதே, புத்திர்யஸ்ய ந லிப்யதே, புத்திர்யஸ்ய ந லிப்யதே, புத்திர்யஸ்ய ந லிப்யதே, ஹத்வா பிசயிமான் லோகான், ஹத்வாபி ச இமாம் லோகான், ஹத்வா பிசயிமான் லோகான், ஹத்வாபி ச இமான் லோகான், நஹந்தி ந நிபத்யதே, நஹந்தி ந நிபத்யதே, நஹந்தி ந நிபத்யதே. நஹந்தி ந நிபத்யதே. சேர்ந்து படிப்போம். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, புத்திர்யஸ்ய ந லிப்யதே, ஹத்வா பிசயிமான் லோகான், நஹந்தி ந நிபத்யதே. இங்க என்ன சொல்றாங்க? யஸ்ய ந அகங்கிருத பாவக, அகம் கிருத பாவக. கிருத கிருத்தன செய்வது, அகம் கிருத்தக நான் செய்கின்றேன் என்கின்ற பாவக, ந புத்தி. யஸ்ய யஸ்ய ந அகங்கிருத புத்தி பாவக, யாருக்கு இடம் நான் செய்கின்றேன் என்கின்ற எண்ணம் இல்லையோ, புத்தி இல்லையோ. போன பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட். என்ன சொன்னாங்க? கேவலம் ஆத்மானம் கர்த்தாரம், ஆத்மாவை யார் கர்த்தான்னு நினைக்கிறாங்களோ. இங்க என்ன சொல்லிருக்கு? அகம் கிருத்தக ந பாவக, நான் செய்கின்றேன் என்கின்ற எண்ணம், நான் கர்த்தா என்கின்ற எண்ணம் இல்லையோ. அப்புறம் என்ன ஆச்சு அவங்களுக்கு? புத்தியின் லிப்பியத்தை, அவரிடத்து அவர்களுடைய புத்தியில் என்ன கிடையாது? அவர்கள் பற்று வைப்பதில்லை. என்னது இது? லிப்பியத்தை பற்று வைப்பதில்லை, நான் என்கின்ற பற்று வைப்பதில்லை. அவர்கள் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பார்கள். நான் செய்கின்றேன் என்ற எண்ணமே இல்லாமல் இருப்பார்கள். அது அவர்களை தீண்டாது. நான் லிப்பியத்தை. ஆனா நான் செய்கின்றேன்ற ஒரு எண்ணம் இல்லாம நாம எதுவுமே செய்யறது இல்லை. நான் தான் செய்யறேன், நான் 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 தான் செய்யறேன். எல்லாம் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் சகஜமா இருக்கு. ஏன் ஏன் அப்படி இருக்குன்னா, முன்னாடி பாட்டு எடுத்துக்கணும். அகிருத்த புத்தித்வாத், அகிருத்த புத்தித்வாத் ச பஷ்யதி துர்மதிகி ச ந பஷ்யதி.
ஆத்மா அக்கர்த்தான் நம்ம பார்க்கல. ஆனா இவன் என்னாச்சு, இவனுடைய புத்தி இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இவனுடைய புத்தி எப்படி இருக்குன்னா, எஸ்ய புத்தி ந லிப்பியத்தே ந அகஹம் கிருத்தக பாகவ ந, நான் செய்கிறேன்ற எண்ணம் இவன்கிட்ட இல்ல. அதனால இவனுடைய புத்தி எப்படிப்பட்டதுன்னா கிருத்த புத்தி. கிருத்த புத்தின்னு அர்த்தம் நன்றாக சாஸ்திரம் குரு மூலமாக சாஸ்திரோபதேசம் பெற்றவன், ஆத்மாவை குறித்த குரு மூலமாக சாஸ்திரோபதேசம் பெற்ற புத்திகி, அப்படிப்பட்ட புத்தி உடையவன். அதனால ச பஷ்யதி, அவன் ஆத்மாவை அகர்த்தா என்று பார்க்கிறான். இப்படி என்ன அர்த்தம்னா, இங்க இந்த இடத்துல என்ன சொல்றது, இங்க நான் அகங்கிருத்தம் பாவகா, இப்படிப்பட்டவன் என்ன ஆகுது, நான் எதுவுமே செய்யவில்லை, நான் செய்பவன் அல்ல, நான் அகர்த்தா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ச இமான் லோகான் ஹத்வாபி, இங்க இருக்கக்கூடிய, இங்க லோகான்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு யார சொல்றாரு, இங்க அர்ஜுன் கிட்ட, இங்க அர்ஜுன் சொல்றாரு, முன்னாடி இருக்கிறவங்களை காமிச்சிருப்பாரு, இங்க இருக்கக்கூடிய அனைவரையும் ஹத்வாபி கொன்றாலும் கூட. அர்ஜுன் அதானே சொல்றான், நான் கொன்னுடுவேனே, எனக்கு பாவம் வந்துருமே. உன்ன இருக்க வீட்டுல இருக்கவங்களை போய் கொல்ல சொல்றாங்க, போர்க்களத்துல அது உன்னோட டியூட்டி, கடமை. அந்த கடமையை செய்வதற்கு தன்னுடைய விருப்ப வெறுப்புனால என்ன காரணத்தை சொன்னா, நான் கர்த்தான்ற காரணத்தை சொன்னான். ஆக்சுவலா நீ யாரு, நீ ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற அக்கர்த்தா. நீ அது அக்கர்த்தான்னு நீ புரிந்து கொண்டால், அந்த நிலையில இருந்து கொண்டு உன்னுடைய கடமைகள், இந்த உலகத்துல உனக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கோ அதுல அபிமானம் இல்லாமல் நீ உன்னுடைய கடமையை செய்யும் போது, இப்ப என்ன கடமை அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல, இமான் லோகான் ஹத்வாபி, இந்த அத்தனை பேரை நீ கொன்றாலும் ந ஹந்தி, நீ உண்மையிலே கொல்லலப்பா. அதனால என்ன ஆகுது, நீ கொல்லாதனால நான் நிபத்தியத்தை, உன்னை அதனுடைய பலன், நீ செய்கின்ற அந்த கர்மம் இருக்குல்ல, அந்த கர்மத்தினுடைய பலன் உன்னை பந்தப்படுத்துவதில்லை. இப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றாரு இங்க அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல வர்றாரு, அர்ஜுனன் தான் தான் கர்த்தான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு, உண்மையிலேயே கர்மத்தில் ஈடுபடுவது இந்த 5 விஷயங்கள் தான். நீ ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற நீ அகர்த்தா, நீ அகர்த்திரு, நீ எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. இதை யார் இதை யார் உணர்ந்து கொண்டு, எஸ் என்ன அகங்கிருத்தம் பாவக புத்திகி, இது சாஸ்திரம் குரு உபதேசத்தின் மூலமாக தன் சொரூபம் அகர்த்திரு ஆத்மா என்பதை புரிந்து கொண்டவன் எந்த காரியம் செய்தாலும், இப்ப அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் போர்க்களத்தில் இருக்கிறதுனால அவன் கொள்கின்ற தொழில், இப்ப அவன் எதிரிகளை அழிக்க வேண்டும். அப்படி அழிப்பதனால உண்மையிலேயே நீ அந்த அழிக்கின்ற செயலை நீ செய்யவில்லை. அதனால் உனக்கு அதற்கான எப்படிப்பட்ட பலன் வந்தாலும் அந்த பலனால் நீ பந்தப்படுவதில்லை. இந்த ஸ்லோகம் சொல்ல வர அர்த்தம் இதான். புரியுது இல்லையா? கம்யூனிகேட் ஆச்சுன்னா, ஹத்வாபி ந ஹந்தி, ஹத்வாபி ந ஹந்தி ந நிபத்தியத்தை, ந ஹந்தி ந நிபத்தியத்தை, நீ கொல்பவன் அல்ல, உன்னை அந்த செயல் பந்தப்படுத்துவதும் இல்லை. இத சொல்லி பாருங்க, அழகா முடிக்கிறார், டாபிக்கே முடிக்கிறார் பாருங்க. என்ன டாபிக்? சந்நியாசத்தினுடைய தத்துவம், தியாகத்தினுடைய தத்துவம், தியாக சந்நியாசத்தினுடைய தத்துவம், சர்வ கர்ம பல தியாகம். அதான் நம்ம பார்த்தோம். தியாகம் சந்நியாசத்தினுடைய தத்துவம் சர்வ கர்ம பல தியாகம். நீ இது சாதனையாக செய். கர்மயோகத்துல இத நீ சாதனை, உனக்கு சாதனை. நான் கர்ம பலனை தியாகம் செய்கின்றேன். ஆனா அந்த மாதிரி நீ இந்த சாதனை செய்து வரும்போது நீ என்ன உணர்வ? நீ உண்மையிலேயே அகர்த்தான் உணர்வ. உண்மையிலேயே அகர்த்தாவா இருக்கிறவனுக்கு எங்க இருந்து கர்ம பலன் இருக்கு? கர்ம பலனே இல்ல. கர்ம பலனே இல்லாத நீ எதுக்கு நீ கர்ம தியாகம் எல்லாம் செய்யணும்? அவசியமே கிடையாது. உன்னை கர்மம் எந்த விதத்திலையும் பந்தப்படுத்துவதே இல்லை. அப்போ நான் அக்கர்த்தான்னு புரிந்து கொள்வதனால் எனக்கு என்ன விதமான நிலையில் நான் இருக்கிறேன்னா, எனக்கு எந்த மாதிரியான கடமைகள் வருதோ அந்த கடமையில நான் இயல்பாக செய்து கொண்டே போவேன்.
எனக்கு எந்த விதமான இடையூறுகளே இல்ல. இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, மானமா அவமானமா, எனக்கு லாபமா நஷ்டமா, இந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா செய்ய வேண்டியத எதிர்கொள்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டே போகின்ற சுதந்திரம் நமக்கு வந்துருது. இதை உணர்ந்தவர்களுக்கு எந்த விதமான கர்ம பலனும் அவர்களை பந்தப்படுத்தாது. இதுல என்ன சொல்லிருக்கு, ஹத்வாபி இமான் லோகான் ஹந்தி. ஹத்வாபி கொன்றாலும் கூட அப்படின்னா, கொன்றாலும் கூடன்னு சொல்லும் போது இங்க நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ இது 2 நிலையில பத்தி பேசுறாங்க. 2 நிலையில நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா அகர்த்தான்றது எந்த நிலை? அது நம்மளுடைய சொரூபம். இந்த உடல் மனம் புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை அது. அதான் இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த உடல் மனம் புத்தி தான். அந்த ஆத்மான்ற நிலையில, நான் அகர்த்தான்ற நிலையில இருக்கும் போது அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த உலக சம்பந்தப்பட்டது கிடையாது, இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டது கிடையாது, என் சொரூபம் நான் ஆத்மான்னு உணர்ந்த பின்னாடி. அப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பாரமார்த்திக திருஷ்டின்வாங்க. சுப்ரீம் ஸ்டேட். இந்த உலக விஷயம் கிடையாது, பாரமார்த்திகம், சுப்ரீம் ஸ்டேட். அந்த நிலையில சரி, அந்த நிலையில என்ன பண்ணுவதில்லை, நான் எந்த செயலும் செய்வதில்லை. ஹத்வாபின ஹந்தி. இங்க அர்ஜுனன் போர்க்களத்துல கொன்றாலும் அவன் கொல்வதில்லை. என்னது அநியாயமா இருக்கு. நான் செஞ்சுட்டு நான் செய்யலன்னு சொல்றேன், அது அப்படி கேட்க கூடாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அது பாரமார்த்திக நிலை. பாரமார்த்திக நிலை அர்த்தம் அவனுடைய சொரூப நிலையில், அவன் உண்மையாகவே எந்த செயலும் செய்யவில்லை. அதனால் ஹந்தி ந நிபத்தியத்தை, அவனுக்கு அந்த செயலுக்கான கர்ம பலனும் அவனை தீண்டுவதில்லை. ஆனா விவகார திருஷ்டியில் என்னது, ச ஹத்வாபி. இங்க ச ஹத்வாபி கொன்றாலும் கூட என்ன அர்த்தம், அவன் உண்மையிலே கொல்றானா? அது விவகார திருஷ்டி. நம்ம விவகார திருஷ்டியில பார்க்கும்போது அர்ஜுனன், பாண்டவர்கள், எதிர்க்க இருக்கக்கூடிய கௌரவர்களுடைய படைக்கு, அந்த படைக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இதான் விவகார திருஷ்டி. விவகார திருஷ்டின்னு நம்மளுடைய பிரசன்ட் ஸ்டேட், இப்ப இருக்கின்ற நிலையில நாம சுற்றி இருக்கவங்களோட தொடர்பு கொள்கின்றது விவகார திருஷ்டி. அது அப்ப அந்த நிலையில பார்க்கும்போது இவன் கொல்வது போல இருக்கு. ஆனா அந்த கொல்லுகின்ற செயலில் ஈடுபடுவது எது? பஞ்சைதானி, அதிஷ்டானம், கர்த்தா, கரண, சேஷ்டா, தெய்வம். அதுதான் உங்களுக்கு புரியுதா? இதுதானே தவிர அப்போ பலன் வந்தா எதுக்கு வரும்? பலன் வந்தா உடலுக்கு வரும், மனத்துக்கு வரும், புத்திக்கு வரும், கரணத்துக்கு வரும். அந்த பலன் யார் கொடுக்கறது? ஈஸ்வரன் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறாரு? நம்ம கொடுக்குற தெய்வம் கூடவே இருக்குது. அதுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது, எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் வச்சிருக்கு, அதுக்கு தக்கபடி அது எக்ஸிக்யூட் பண்ணுது. 30ஆம் தேதியான 1ஆம் தேதியான பேங்க்ல சம்பளம் போட்டுறாங்கல்ல, யார் போடுவா? ஓனர் போடுவாரா? எம்டி இல்லையா? பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் 5000 தொழிலாளர்களுக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கணக்குல சம்பளம் போடுவார். அவர் போடுவாரா? அவரா போடுறாரு? பாரமார்த்திக நிலையில ஹையர் ஸ்டேட்ல பேசும்போது அவர் தான் கொடுக்குறாரு. ஆனா விவகார திருஷ்டியில யார் கொடுக்குறா? அவரை கூட அக்கௌண்டன்ட் கொடுப்பான். அக்கௌண்டன்ட் கொடுத்துருந்தா அவனோட வேலை. அதுக்குதான் அவனுக்கு மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பார்த்து கணக்கை பார்த்து கொடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது தான் வேலையே. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுது இல்ல? ஓகே. அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று பாரமார்த்திக திருஷ்டியில பார்க்கும்போது ந நிபத்தியத்தை, இவனை எந்த விதமான கர்மமும் பந்தப்படுத்துவதில்லை. ஏன் பந்தப்படுத்துவதில்லை? உண்மையில் அவன் அகர்த்தா.
அவன் எந்த செயலும் ஈடுபடவில்லை. விவகார திருஷ்டியில என்ன? விவகார திருஷ்டியில ச அவன் கொன்றாலும் ச இமான் லோகான் இந்த அனைவரையும் கொன்றாலும் கூட, அந்த கொன்றாலும் கூடன்றது நம்ம விவகாரத்துல பாக்குறோம். அர்ஜுனன்ற ஒரு ஒரு ஜீவனுடைய செயலை பாக்குறோம். ஆனா அர்ஜுனன் தான் ஆத்மஸ்வரூபம் அகர்த்தான் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த நிலையில இருந்தான்னா அது என்னது? பாரமார்த்திக திருஷ்டியில இருக்கான் அவன். அவனை எந்த சமயத்திலும் எந்த கர்மத்திலும் அவனுடைய ஆத்மஸ்வரூபம் அவன் ஈடுபடுவதில்லை. அதனால் அவனை அது பந்தப்படுத்துவதில்லை. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிச்சுட்டு வந்தா இது ஈஸி. என்ன சொன்னாரு போன ஸ்லோகத்துல? இது இவ்வாறு இருக்க, எது இவ்வாறு இருக்க? பஞ்ச விஷயங்கள், இந்த 5 விஷயங்கள், சரீர வாங்கணும் 3 விஷயங்கள், இந்த 3 5 ஒண்ணுதான். இதுதான் செயல்கள்ல ஈடுபடுகின்றதே தவிர ஆத்மா இல்ல. ஆனா இது இவ்வாறு இருக்க, ஆத்மாவை யார் கர்த்தான்னு நினைக்கிறானோ அவன் உண்மையை அறிவதில்லை. உண்மையில் ஆத்மா அகர்த்தா. அவன் சாஸ்திரம் மூலமாக குரு உபதேசம் ஆத்மாவை பற்றி பெறாதவன், துர்மதிகி. அதனால் அஜ்ஞானத்துல இருக்கான் அவன். அதே சமயத்துல யார் சாஸ்திரம் குரு மூலமாக உபதேசத்தை பெற்று நான் எதிலும் ஈடுபடுவதில்லை, நான் எதுவும் செய்வதில்லை, அகர்த்தா என்ற எண்ணத்தோடு இருக்கின்றானோ அவன் உண்மையில் எந்த செயலும் செய்வதில்லை. செயல் செய்தாலும் அவன் செய்வதில்லை. செய்தாலும்னு சொல்றது விவகாரத்துல. உண்மையிலேயே அவன் சொரூபத்துல என்ன பண்ணுவதில்லை, எந்தவித செயலும் செய்வதில்லை. அதனால நிபத்தியத்தை அவன் கர்ம பலனால் பந்தப்படுவதும் இல்லை. இது புரியுதுங்களா? இதோட ஒரு டாபிக் முடியுது. என்ன டாபிக் முடிஞ்சது? சந்நியாசத்தினுடைய தத்துவம், தியாகத்தினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அதே சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் சர்வ கர்ம பல தியாகம் சொன்னாங்க. அடுத்தது உண்மையிலேயே இந்த கர்ம ஆத்மா என்னது? சர்வ கர்ம பல தியாகம், சந்நியாசம் தியாகம். அதே சமயத்துல நம்மளுடைய உண்மை சுரூபம் என்ன? உண்மை சுரூபம் பார்த்தா நம்ம உண்மையில கர்த்தாவும் கிடையாது, கர்மமும் கிடையாது, கர்ம பலனும் கிடையாது. நம்ம அக்கர்த்திரு ஆத்மா. அந்த டாபிக் இங்க கர்மத்துல எது ஈடுபட்டிருக்கோ அதை விலக்கி விட்டு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய சொரூபம் அக்கர்த்திரு ஆத்மா. அதனால் உன்னை கர்ம பலன், நீ கர்மம் செய்வதும் இல்லை, கர்ம பலன் உன்னை பந்தப்படுத்துவதும் இல்லை. இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, சரி. இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வேணா படிக்கலாம். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வா பிசயிமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மறுபடியும் வேணா படிக்கிறேன், சேர்ந்து படிங்க. இல்ல ரிப்பீட் பண்றீங்களா? யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ यस्य नाहङ्कृतो भावः बुद्धिर्यस्य न लिप्यते बुद्धिर्यस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्यते ஓகே. இப்போ இதனால எவ்வளவு பெரிய சுதந்திரம் பாருங்க அவருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியுது, எல்லாருமே கர்த்தான்ற ஒரு எண்ணத்தோட இருக்கும், நான் செய்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கும். அது எவ்வளவு பெரிய பேர்டன் பாருங்க, தலைமையில எவ்வளவு பெரிய சுமை. அதனால என்ன நடக்குது? நமக்கு கர்ம பலன் வந்து கொண்டே இருக்கு. அந்த கர்ம பலன் எனக்கு தானா? ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, அவங்களுக்கு இப்படி ஆகலையா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அப்படியே சம்சாரம் விரிந்து கொண்டே போகுது. விரிந்து கொண்டே போயிட்டு நமக்கு எந்த சூழ்நிலையிலுமே நம்மளால ஒரு அமைதியோ ஆழ்ந்த சந்தோஷத்தையோ அனுபவிக்கவே தெரியாம எப்போதுமே ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஆனா இங்க சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய ஃப்ரீடம்.
ஹத்வாபி ச இமான் லோகா ந ஹந்தி ந நிபஜ்யதே. ஒன்று விவகார திருஷ்டி. இன்னும் சொல்லணும்னா கனவுலகத்துல செஞ்ச பாப புண்ணியம் விழித்தவனுக்கு வருமா? கனவுல செஞ்ச பாவ புண்ணியம் விழித்தவனுக்கு வருமா? நம்ம டெய்லி கனவு காணல. கனவு வரதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா டாக்டர்? கனவுல போய் நான் நல்லா புண்ணியமா செஞ்சுட்டு வந்துடுறேன், இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் அதுக்கான பலனை அனுபவிச்சுக்கிறேன். இது நடக்கவே நடக்காது. அப்போ அது போல கனவுல எப்படி நம்ம கனவுல எந்த கர்மம் செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் அது விழித்தவனை எந்த விதத்திலையும் அது பந்தப்படுத்துவதில்லையோ, அதே போல இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நிலையை உணர்ந்தவனுக்கு எந்த விதமான கர்மமும் அவன் செய்வதும் இல்லை, கர்ம பலன் அவனை பந்தப்படுத்துவதும் இல்லை. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணுமா? நான் என் சொரூபம் அகர்த்தா, நான் எதுவும் எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை, எனக்கு கர்ம பலனும் இல்லை. இத புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய அர்ஜுனா, இப்ப எல்லாரையும் கொல்லு. அதான் சொல்றாரு. இவர்கள் கொண்டா கூட அப்ப என்ன நடத்தனா, உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய கடமையில நீ போய் என்ன பண்ணக்கூடாது, விருப்பு வெறுப்பு கொண்டு வராத. விருப்பு வெறுப்பு கொண்டு வராம சர்வ கர்ம பல தியாகம். முதல்ல கர்ம பல தியாகத்திலிருந்து நீ ஆரம்பி. கர்ம பல தியாகத்திலிருந்து நீ ஆரம்பிச்சனா கடைசியில நீ என்ன புரிஞ்சுப்ப, கர்மத்துக்கும் உனக்குமே சம்மந்தம் இல்ல, கர்ம பலனும் உன்னை பந்தப்படுத்தாது, நீ அக்கர்த்தான நிலையை புரிந்து கொள்வ. இதுதான் சாதனை, அது சாத்தியம், குறிக்கோள். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.